வாங்க, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மாங்காய் பச்சடி. அதுக்கு மாங்காய், எண்ணெய், கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள், கரும்பு சர்க்கரை, பெருங்காயம், இது மூணும் வறுத்து பொடிக்கிறதுக்குங்க. சீரகம், கடுகு, வெந்தயம், இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டோங்க. கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டு, இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டோங்க. இப்போ மாங்காவை போட்டுக்கலாம். தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றி வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் வேகும். வெந்ததும் மறுபடி பொடியெல்லாம் போடலாம். கொஞ்சம் வேகட்டும். மாங்காய் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துடலாம். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரும்பு சர்க்கரை 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கேன். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா எடுத்துருங்க. ஆனால் இனிப்பாக போட்டால் நல்லா இருக்குங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம், இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண வெந்தயம், சீரகம், கடுகு பொடி கலந்துக்கலாங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியானது. கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் ஆகிருக்குதுங்க இது செய்யறதுக்கு. இப்போ இருங்க, இப்போ எடுத்து பிளேட் பண்ணிக்கலாம். இது சீக்கிரம் செய்திடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 1 மாதம் வச்சுக்கலாம். நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த பொடி செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் நிறைய வெந்தயம், சீரகம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேங்க. வறுத்து ஒரு ஆற வச்சு ஒரு டப்பாவில் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக அரைய மாட்டேங்குது. அதனால அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். சரிங்க, நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்து நீங்களும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.